புதுச்சேரியில் மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடல் தீர்த்தவார நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி, தமிழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் வைத்திக்குப்பம் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டன. இதுகுறித்தான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, மேலும் விவரம். புதுச்சேரியில் ஒவ்வொரு வருடமும் மாசி மகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மகத்தை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் கடல் தீர்த்தவார நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது. இதில் செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் முருகன் மற்றும் புதுச்சேரியிலிருந்து அங்காள பரமேஸ்வரி, லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியன் சுவாமி, கௌசிக பாலசுப்பிரமணியன் கோவில் சாமி என 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரைக்கு நேற்று இரவு முதல் வருகை தந்திருக்கிறது. இன்று காலையில் அனைத்து சாமிகளும் அந்த வைத்திக்குப்பம் கடற்கரையில் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை சாமி தரிசனம் செய்வதற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல புதுச்சேரி ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சாமி தரிசனத்தில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த வைத்திக்குப்பம் கடற்கரையானது ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய கல்வி காட்சி பார்வையிட்ட காட்சிகளும் நம்ம ஒளிபரப்பு வருகிறோம். இந்த மாசி மகத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வைத்திக்குப்பம் கடற்கரை முழுவதுமே சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டு போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். அதே போல பல்வேறு பகுதிகளிலும் இந்த நீர் பங்குகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடற்கரையில் காலை முதல் மாலை வரை இந்த தீர்த்தவாரியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக காவல்துறையும் புதுச்சேரி அரசும் செய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.